கோவை சூலூர் விமானப்படை தளம் அருகே 100 மீட்டர் நிலத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களை தொழிற்பூங்காவுக்காக எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சூலூர் விமானப்படை தளம் அருகே விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைக்க 250 ஏக்கருக்கு மேல் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கான டெண்டர் குறித்த தகவல்களை பார்த்து விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விமானப்படை தளத்தின் எல்லையில் இருந்து 100 மீட்டர் நிலத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களை எடுக்க முயல்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 100 மீட்டரில் உள்ள நிலத்திற்கு செல்ல வழித்தடம் இல்லாமல் பயன்படுத்த முடியாது என்றும், தடை செய்யப்பட்ட பகுதி என்பதால் விவசாயமும் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். அந்த இடத்தை வைத்து எந்த பலனும் இல்லை என்பதால் 100 மீட்டர் நிலத்தையும் எடுக்க வேண்டும், இல்லையென்றால் எதையும் எடுக்க விடமாட்டோம் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏர்ஃபோர்ஸுக்குமே இந்த தொழில் பூங்கா எடுக்கிறதுக்கும் 100 மீட்டர் இடையில் நாங்கள் நிறுத்தி வச்சுக்குவோம் அப்படின்னா அது எந்த வகையில் நான் 100 மீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதின்னு வச்சுட்டா இந்த பக்கம் சில பேருக்கு கிணறு இந்த பக்கம் இருக்கும், அது இந்த தொழில் பூங்காக்குள்ளே போயிடும். கிணறு இல்லாமல் அவங்க அந்த 100 மீட்டரில் இருக்கிற பூமி வச்சு விவசாயம் எப்படி பண்ண முடியும்? தடத்தை வந்து ஃபுல்லாக இதில் இதில் போயிடுச்சுன்னா தடம் இல்லாமல் எப்படி எல்லோரும் அந்த வரிசையாக அந்த விவசாயிகளை அடுத்தடுத்து பூமிக்குள்ளே எப்படி போக முடியும்? தடம் இருக்காது, விவசாயம் பண்ண முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. தடை செய்யப்பட்ட பகுதினா புதுசாக யார் உள்ளேயும் வர முடியாது. அப்போ அந்த பூமி வச்சு அவங்க வந்து எந்த பயனும் அடைய முடியாது. இப்போ இந்த மாதிரி எடுத்தால் என்ன நான் ஒன்றே எடுத்த ஏர்ஃபோர்ஸ் பார்டர் வரைக்கும் இருக்கிற எல்லா பூமியும் எடுங்க, இல்லை எடுக்கலைன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்படி வந்து நீங்கள் இடையில ஒரு சின்ன பிட்டு மாதிரி வால் மாதிரி நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ண முடியும்? யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.